ராதே கிருஷ்ணா, வணக்கம். நான் உங்கள் சிகியம்மா பேசுகிறேன். இன்றைக்கி கார்த்திகை 1. கார்த்திகை 1னாவே நம்மளுக்கு யார் ஞாபகம் வருவாங்க? ஐயப்ப சுவாமி தான் ஞாபகம் வருவாங்க. ஒவ்வொரு தெய்வத்தையுமே கொண்டாடுறவங்க நிறையா பேர் இருக்காங்க. அந்த மாதிரி தான் முருகரை கொண்டாடுன கிருபானந்த வாரியார் சுவாமிகளோட கருத்துக்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைக்கி ஐயப்பனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுனால நம்பியார் சுவாமிகள் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் ஐயப்பனை நேரில் பார்க்கணுமா அப்படின்னா எப்படி ஐயப்பன் கோயிலுக்கு போகணும் அப்படின்னாக்கா, கார்த்திகை 1ஆம் தேதி மாலை போட்டு 48 நாட்கள் கடும் விரதம் இருந்து அப்புறமேட்டு தான் ஐயப்பன் கோவிலுக்கு போகணும். ஆனால் இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே காலையில் மாலை போட்டு சாயந்தரம் கோவிலுக்கு போகிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னாக்கா கார்த்திகை 1ஆம் தேதியே போய் ஐயப்பனை பார்த்துறாங்க. இப்படி பார்க்கக்கூடாதான். கூட்டம் எவ்வளோ இருந்தாலுமே எல்லாரு கூடயுமே ஐயப்பன் வருவார். ஐயப்பனை நீங்கள் உணரணும் அப்படின்னாக்கா 48 நாள் விரதம் இருந்து போகும்போது தான் ஐயப்பனுடைய காட்சி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பியார் சுவாமிகள் சொல்லியிருக்காங்க. அதாவது மார்கழி இல்லைன்னா தை மாதம் மகர ஜோதி பார்க்குறதுக்கு அப்படி போனால் தான் நீங்கள் ஐயப்பனை முழுசாக அனுபவிக்க முடியும். இந்த கார்த்திகை மாதமும் மார்கழி மாதமும் விடியற் காலையில் எந்திரிச்சு குளித்தோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு எல்லா கடவுளோட ஆசீர்வாதமும் கிடைக்குமா. அதனால தான் மாலை போட்டவங்க எல்லாருமே விடிய காலையில் குளிக்கிறாங்க. இது ஆன்மீகம். அறிவியல் பூர்வமாக எப்படி அப்படின்னாக்கா இந்த மாதங்களில் தான் ஓசோன் காற்று நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுனாலையும் விடியற் காலையில் எழுந்திருக்க சொன்னாங்க. அந்த காலத்தில் நம்மளுடைய பெரியவங்க எல்லாருமே அறிவியலை ஆன்மீகத்தில் கலந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது மருந்து சாப்பிட்ணும் அப்படின்னாக்கா அதுக்கு கொஞ்சமாவது இனிப்பு கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஆன்மீகத்தில் இவ்வளோ அறிவியலையும் புகுத்தியிருக்காங்க. அதை நம்ம ஒவ்வொன்றா அனுபவித்து பார்க்க நம்மளுடைய ஆன்மீகத்தில் எவ்வளோ அறிவியல் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். தெரிஞ்சுக்கலாமா இன்னும் நிறையா? ஓகே, பை. ராதே கிருஷ்ணா.